வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்றுக்கு பம்பர் கேசிங் கொடுத்துருப்போம். அது பாருங்கள் 6652 கொடுத்துருப்போம். இது வந்து போர்டு கொடுத்துருப்போம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுத்து உங்களுக்கு அப்படியே 3 நம்பராக கொடுத்துருப்போம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 54 52 ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இதில் வந்து பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ரூட்டை பார்த்துருந்தோம்னா ஒரு 4D எடுத்துருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணி விட்டுட்டோம். அது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நேற்று நான் சொன்ன ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த 25 ரிவர்ஸ் பண்ணி 52, அந்த 26 ரிவர்ஸ் பண்ணி 62 வரணும் அப்படின்னு இருப்போம். அதனால தான் இந்த 62 கொடுத்தோம். ஒரு நம்பர் கம்மி பண்ணி பி போர்டு 5 அப்படின்னு கொடுத்தோம். நம்ம இப்படி போகாமல் எப்படி பண்ணியிருக்கணும்னா பாருங்கள், இந்த 2க்கு அப்படியே பிஎஸ்சி போர்டு 2ங்க ஃப்ரெண்ட்ஸ். 5க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 4. மறுபடியும் பாருங்கள், இந்த 2க்கு சி போர்டு 2, 6க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 5. அப்போ பிசி 52 மட்டும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 52 மட்டும் எடுத்துட்டோம்னா இது ஏற்கனவே ஒரு பம்பர் மட்டும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள் 85 72 அது வந்து பம்பர் ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் 78 25 இதுவும் பம்பர் ரிசல்ட்டு. இது பாருங்கள் 85 72, அடுத்து பார்த்தீங்கன்னா 78 25ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் எடுத்துருக்குது பாருங்கள் அப்படியே ரிவல்ஸில் 78 25ங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 78 25 அப்படியே ரிவல்ஸில் எடுத்தது. இன்றைக்கி பாருங்கள் வந்தது. இது பாருங்கள் இதுவும் பம்பர் ரிசல்ட்டு தான். 55 42 நேற்றுக்கு ரிசல்ட் வந்தது பார்த்தீங்கன்னா 54 52ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரிவர்ஸில் சொன்னால் வந்திருந்தது. இது பாருங்கள் அப்படியே 54 இங்கே வந்துருச்சு 52ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 4D. நம்ம அந்த பிசி 52 வரும்போதே நம்ம இந்த இதுக்கு போயிருக்கணும். அப்படியே கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாச்சு. சரி வாங்க இன்றைக்கான கட்சியும் பார்ப்போம். இந்த மாதிரி ரூட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் யாராவது உங்களுக்கு ஒருத்தருக்கு ஞாபகம் இருந்தாலும் நீங்களே எடுத்துடலாம் நம்பரு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கி கெஸ்ஸிங் பாருங்கள். இந்த மாதம் பி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 7 தான் இருக்கும். அது பாருங்கள் 3 டிஜிட்டே பாருங்கள் 574. இங்கே பார்த்தீங்கன்னா 074ங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 74 காமனாக இருக்குது. அந்த ஏ போர்டு 5க்கு பவர் பண்ணி தான் 0ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள். அந்த பிசி 74க்கு ஃபுல் பவர் பண்ணால் 29ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. இது 4 கணக்கு பார்த்திங்கன்னா 5 நாள் வரும். இப்போ நான் சொல்ல போகிற ரூட் பார்த்திங்கன்னா 4 நாள் வரும். அதே ரூட்டில் தான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 952. நேற்றுக்கு ரிசல்ட்டு பாருங்கள் 452. அந்த பிசி 52 காமனாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏ போர்டு 9க்கு பவர் பண்ணால் 4.
அந்த 4 இங்கே வந்திருக்கும். இப்போ இன்றைக்கி என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசி 52க்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 07 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடித்தது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேன். இப்போ இதே ரூட்டில் வந்தால் 07 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஏ போர்டு என்ன வரணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் 5, அடுத்து பாருங்கள் 0, அடுத்து வந்து 9ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க 5, 0, 9. இப்போ அப்படியே அடுத்த ரிசல்ட்டுக்கு பாருங்கள். 9, 4. இது பார்த்துங்க, ஃபஸ்ட்டு 5, 5க்கு பவர் 0, அப்புறமா பார்த்தீங்கன்னா 9 வந்திருக்கும். இந்த 29 பவர் பண்ணும்போது 9 வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9, 4, 5க்கு 0, அடுத்து 9. இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு 4 பவர் பண்ணால் அடுத்து வந்து 5 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா 0 வரணும். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துங்க. என் கணக்கில் 5 வருது, இந்த ரூட் படி வந்துச்சுன்னா. இதில் அப்படியே 4D பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு பாருங்கள் 4, அடுத்து 1, அடுத்து பார்த்தீங்கன்னா 4, அடுத்த ரிசல்ட்டுக்கு பாருங்கள் 8, 5. எனக்கு உங்கள் டி போர்டு மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், இதில் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். டி போர்டு பாருங்கள் 4, 4க்கு 3 நம்பர் கம்மி பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா 1, -3 பண்ணோம்னா 1. அந்த 4 எடுத்து ரிப்பீட் 4ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 4 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததுக்கு. அடுத்து இன்னொரு இப்போ வர வேண்டியதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 8, 8ல் 3 கம்மி பண்ணோம்னா 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். -3னா 5. இந்த 8 எடுத்து ரிப்பீட்டு 8 வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா 85, 07ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 85, 07க்கு இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரூட்டு. அது பாருங்கள் எப்படி வந்துருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் 08, 75. அடுத்து இங்கே பாருங்கள் 75, 08. இதெல்லாம் பாருங்கள் ஒரே நம்பர் தான் பாக்ஸில் வந்திருக்கும். 08, 75. அடுத்து 75, 08. அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள் 78, 05. இங்கே பாருங்கள் 08, 57. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் வந்துச்சுன்னா ஒரு 5 டைம் வரும். இது பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு 2 டைம் வந்திருக்கு. அதுக்கு மாதம் ஒரு 2 டைமு. இந்த மாதம் இன்னும் வரலை. இப்போ இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா 85, 07ங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இது வந்துச்சுன்னா 5 டைம் வந்து கம்ப்ளீட் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி மேட்சிங் ஆகுது கரெக்டாக. இது பார்த்துங்க, உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள்.
இல்லைன்னா 3 டிஜிட் கூட ட்ரை பண்ணிக்கங்க, ஏதாவது போர்டு மாறி வரும் அப்படின்னா. சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ரூட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.